தமிழ்நாடு எம்பியா இருக்கிறேன். மேடம் வந்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் தான் மேடம் தான் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த அக்கவுண்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள் 10,640 ரூபாய், அது என்ன கணக்குனே தெரியல, சொந்த அக்கவுண்ட்லயே வந்து அது கொள்ளையடிக்கப்பட்டதா தான் நான் கருதுறேன். கணக்கினுடைய விவரத்தை நான் சொல்றேன் பாருங்க. குடிமக்களுடைய பாதிப்பை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். தமிழ்நாடு அரசு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் வங்கியில் செலுத்தப்படுகிறது. 1000 ரூபாய் செலுத்துறத ஒன்றிய அரசு வந்து அது நூதன முறையில் எடுத்துக்கொள்றதா தான் நாங்க கருதுறோம். ஒவ்வொரு அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் செலுத்துறது வந்து ஜீரோவா மாறி இருக்கு. இந்த Please, honorable members, wait. நீங்க வங்கி சேவையில இதை வந்து நீங்க கடுமையா நீங்க சட்ட திருத்தம் கொண்டுட்டு வர வேண்டும் என்று நமது தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் வங்கி திருத்த சட்ட மசோதா 2024 என பேச அனுமதித்ததற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI தோராயமாக 40,000 மியூல் கணக்குகளை அடையாளம் கண்டுள்ளது, அதனுடைய போலி கணக்குகள் வாயிலாக. அதே போல பஞ்சாப் நேஷனல் பேங்கில் சுமார் 10,000 கணக்குகளும் மற்றும் கனரா வங்கியில் 7,000 கணக்குகளும் இந்த முறையின்படி மோசடியில் உள்ள கணக்குகளாக தரவுகள் கூறுகிறது. அதேபோல மகேந்திரா பேங்க் ஒரு 6,000 அக்கௌண்ட், இந்த மாதிரியெல்லாம் நிறைய அக்கௌண்ட், இந்த மாதிரி போலியான அக்கௌண்ட் அதிகமாக உள்ளது. அதே போல் இன்னைக்கு என்னோட கணக்கில் உள்ள அக்கௌண்ட், உதாரணத்துக்கு நான் ஒரு எம்பியா, தமிழ்நாடு எம்பியா இருக்கிறேன். மேடம் வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தான் மேடம் தான் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள் 10,640 ரூபாய், அது என்ன கணக்குனே தெரியல, அதில் வந்து என்னோட சொந்த அக்கௌண்ட்லேயே வந்து அது கொள்ளையடிக்கப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன். அதனுடைய கணக்கினுடைய விவரத்தை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. 1/1/2024 என்னோட கணக்கினுடைய தொகை, நடப்பு கணக்கினுடைய தொகை 28,374 ரூபாய். அதில் வந்து பிரகாஷ் எவ்வளவு மாறி இருக்குன்னு சொல்லுங்க, டீடைல்ஸ் சொல்ல நேரம் இல்லை. 10,620 ரூபாய் அதில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து அதாவது மினிமம் பேலன்ஸ் இருக்கையிலேயே இந்த தொகை வந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோல பல லட்ச கணக்குகள் உள்ள இந்த நமது நாட்டில் இவ்வாறு ஒரு முறைகேடு நடப்பது, ஒரு எம்பியினுடைய அக்கௌண்ட்லேயே இவ்வளவு முறைகேடு நடந்ததுன்னா இதுவே ஒரு பெரிய ஆதாரமாக நாம் கூற முடியும் என்று நான் கருதுகிறேன். அதே போல குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் பரிவர்த்தனை மூலமாகவும் இருப்பு, அதாவது மினிமம் பேலன்ஸ் குறைச்சல், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கப்பட்ட தொகை வந்து 35,587 கோடி ரூபா இதுவரை நம்ம இந்த ஆண்டு மட்டும் எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோல் பல போலியான அக்கௌண்ட்டுகள், இதில் மூலிமா உள்ள அக்கௌண்ட்டுகள் எல்லாமே நீங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. அதே வழக்குகள் உள்ள அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,564 அக்கௌண்ட் வந்து வழக்கில் மட்டும் உள்ளதுங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டும் 70% அக்கௌண்ட் வந்து இந்த மோசமான சூழ்நிலையில் இருக்குதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இது அவசர கவனம் தேவைப்படும் வங்கி அமைப்பில் உள்ள ஒரு முக்கியமான குறைபாட்டை எடுத்து காட்டுகிறது. மற்றபடி இந்த KYC நடைமுறை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து நீங்கள் கொண்டுக்கிட்டு வந்து இந்த முறைகேடான அக்கௌண்ட்டை எடுக்க வேண்டும். அதே போல் எங்களை போல ஒரு அதாவது எம்பிஸே இப்படி இழக்கிறப்போ குடிமக்களினுடைய பாதிப்பை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் வங்கியில் செலுத்தப்படுகிறது. அதிலிருந்து இது போல தொகை வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் செலுத்துறது வந்து ஜீரோவா மாறி இருக்கு. இந்த please honorable members, wait. Please, honorable members, the time is already 6 o'clock. Few more members are going to speak. Thereafter, the minister has to deliver her reply. I think that I want to know the sense of the house to extend the time. If it is possible, it can be extended up to 7 o'clock. 7 o'clock. No. Minister has to give reply. Some more. No. Minister has to reply today. I think that. Venugopalji, please. I think that it may be extended up to 7 o'clock. Sir, we requested in BSc also, single party MPs to be given a chance. We are giving. See, I am having list. Gogaji, I am having list. I want to accommodate. In spite of that, time has to be extended since it is already 6 o'clock. Let it be extended up to 7 o'clock. Please continue.
Time extended till 7 o'clock. இதுபோல ஒவ்வொரு குடிமக்களுடைய வங்கி கணக்குகளிலும் நம்ம கொள்ளையடிக்கப்படுவதாக நினைத்து கொள்ளப்படக்கூடிய இந்த தொகை அனைத்தும் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். இதனுடைய கணக்குகள் அனைத்தும் நீங்கள் கண்டிப்பாக தரவு செய்யப்பட வேண்டும். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 1000 ரூபா செலுத்திட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் அவங்களுக்கு அந்த 1000 ரூபா வந்து அது ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளுகிறது. நாங்கள் அங்கே 1000 ரூபா செலுத்துறத ஒன்றிய அரசு வந்து அது நூதன முறையில் எடுத்துக்கொள்கிறதாக தான் நாங்கள் கருதுகிறோம். அது நீங்கள் வங்கி சேவையில் இதை வந்து நீங்கள் கடுமையாக நீங்கள் ஆட்சேபனை சட்ட திருத்தம் கொண்டுகிட்டு வர வேண்டும் என்று நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிதியமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு நிதி கண்டிப்பாக தேவை. ஏன்னா சிறு தொகை, இது சின்ன குடிமக்கள் சின்ன தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இதில் ரொம்ப பாதிக்கிறாங்க. அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு Francis George.